வணக்கம் நேயர்களே, இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் மற்றும் 12 ராசிக்காரர்களுக்குரிய இன்றைய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 10/2/2025 இன்று தை மாதம் 28ஆம் தேதி, குரோதி வருடம் திங்கட்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். இன்றைய விசேஷம் பிரதோஷம், சுப முகூர்த்த நாள். சூரிய உதயம் காலை 6:33 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:13 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:03 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய சுப ஊரை சுக்கிர ஊரை. நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. நட்சத்திரம் இன்று இரவு 7:12 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். திதி இன்று இரவு 8 மணி வரை வளர்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. சந்திராஷ்டமம் கேட்டை. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். திடீர் பணவரவு உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். மிதுன ராசி என்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமணம் சிலருக்கு நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்தில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கடகராசி என்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். சிம்ம ராசி என்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுப காரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடைபெறும். சிலர் புது செல்போன் வாங்குவீர்கள். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனை தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பணவரவு உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். துலாம் ராசி என்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். கடன் தொல்லைகள் விலகும். அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இனிதே முடியும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிய கடன் வாங்க வேண்டாம். கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும். எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மற்றவரிடம் பேசும்போது கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கும்பராசி என்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மீன ராசி என்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்கள் திறமை வெளிப்படும். பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.